அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு டிராயிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் டிராயிங்கை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதில் பாட்டம் சைட்லேருந்து 10 mm, திரும்ப டாப் சைடில் 5 mm கொடுக்க போகிறேன். திரும்பவும் மறுபடியும் 10 mm, மறுபடியும் 5 mm, மறுபடியும் 10 mm, மறுபடியும் 5 mm, மறுபடியும் 10 mm. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமென்ஷனையும் அப்படியே கொடுத்துட்டு வரேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு வந்து ஃபைனல் ஃபினிஷிங்காக முடிக்கும் போது உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராப்பர் டயக்ராம் கிரியேட் ஆகிடும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து இது 45 mm, அடுத்து 20 mm, அடுத்த ஹைட் வந்து 5 mm, திரும்பவும் மறுபடியும் 10 mm கொடுக்குறேன், மறுபடியும் 5 mm கீழே பாட்டம் சைடில் கொண்டு வந்து 5 mm கொடுக்குறேன், திரும்பவும் 10 mm, மறுபடியும் ஒரு 5 mm, திரும்பவும் மறுபடியும் ஒரு 10 mm, மறுபடியும் ஒரு 5 mm, மறுபடியும் ஒரு 20 mm திரும்பவும் கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ 20 mm கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த லைனில் மிட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு 10 mm ஒரு லைனை போட்டு அந்த மிட் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு சர்க்கிளை கிரியேட் பண்ண போகிறேன். 5 ரேடியஸுக்கு சர்க்கிளை கிரியேட் பண்ண போகிறேன். திரும்ப அந்த லைன் தேவையில்லை நமக்கு டெலீட் பண்ணிடுறேன். அதே ப்ரொசீஜரை இந்த சைடு நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த சைடும் 20 mm, இந்த சைடில் இருக்கிற 20 mmலையும் நான் உங்களுக்கு வந்து சர்க்கிளை கிரியேட் பண்ண போகிறேன். 10 mm ரேடியஸில் லைன் போட்டு அதில் 5 ரேடியஸில் ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுவோம். அடுத்து பாட்டம் சைட்லேருந்து எடுக்கும்போது அந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன் இல்லைங்களா, அதனால் 5 mm நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 5 mm இருக்குது, அந்த 5 mm ஆட் பண்ணி ப்ளஸ் 10 mm, அதாவது டோட்டலாக 15 mm எடுத்துக்க போகிறேன். அதுலேருந்து அந்த லைனை போட்டு அந்த மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி அதுலேருந்து சர்க்கிள் போட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணி எடுத்துடுறேன். அதே ப்ரொசீஜரை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறேன். இதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருக்கிற அந்த எல்லா டைமென்ஷனுக்கும் லைன் எடுக்க போகிறோம். எல்லா லைனுக்கும் டைமென்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைமென்ஷன்ஸையும் ப்ராப்பராக எடுக்கிறேன். இது அனோட்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எண்டு டு அந்த எண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ட்ராயிங்கில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை டைமென்ஷனையும் ப்ராப்பராக கிளியர் கிறிஸ்டலாக எடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த சர்க்கிளோட இன்பிட்வீன் கேப் டிஸ்டன்ஸ் 25 mm அதையும் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த சைடில் அதைக்கு மாதிரி பாட்டம் சைடில் இருக்கிறதையும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இந்த சர்க்கிளுக்கு அந்த சர்க்கிளுக்கு இருக்கிற கேப்பையும் நான் எடுக்க போகிறேன். அதையும் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக இதோட ஹைட் அவங்க கொடுத்துருக்குற பிரகாரம் அந்த ஹைட்டே எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சைடில் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 45 mm அதுக்கு எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு 10 mm. ஸோ அதுக்கு ஒரு 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 10 mm எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இப்போ ஃபுல் ஃபினிஷ்டு ட்ராயிங் முடிஞ்சது இல்லைங்களா, இவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரேடியஸ் வேணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு அனோட்டேஷனில் ரேடியஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸ் எடுத்துருக்கோம். அவ்வளோதான், டன்.